இன்னைக்கு எல்லாருமே வந்து செலிபிரிட்டி மாரி எனக்கு ஸ்கின் இருக்கணும். செலிபிரிட்டி மாரி ஒரு ஹேர் இருக்கணும். அப்படிதான் எல்லாருமே விரும்புறாங்க. செலிபிரிட்டீஸ் மட்டும் தான் இதெல்லாம் பண்ண முடியுங்கிற ஒரு நிலைமையும் இருக்கு. இது நீங்க வந்து ஒரு பப்ளிக்ல இப்ப நெறையா பேஷண்ட்ஸ் டீல் பண்றீங்க. எப்படி இருக்கு? இன்னைக்கு இந்த காஸ்மெட்டாலஜி சர்ஜரி அண்ட் காஸ்மெட்டிக்கான விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? செலிபிரிட்டீஸ் மட்டும் தான் காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற ட்ரெண்ட் எல்லாம் ரொம்பவே மாறிடுச்சு. இப்ப வந்து காமன் பீப்பிள் நான் வந்து செலிபிரிட்டி மாதிரி இருக்கணும் அப்படின்னு மனசளவுல நினைக்கிறாங்களோ, அவங்க எல்லாருமே காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம். சூப்பர். ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்கின் டோன் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்குங்க. வெள்ளையா மாறணும். அப்படியே சுண்டி விட்டா ரத்தம் வர மாரி இருக்கணும். ஒரு டோன் வந்து இன்கிரீஸ் பண்ணணும் பேசிக்கா. எல்லாருமே விரும்புறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் ட்ரெண்டிங்ல இந்த இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாமே இருக்கு. அதுக்கு என்ன ஆக்சுவலி டெக்னிக்கல் டெர்ம்? அது யாரெல்லாம் பண்ணலாம்? இப்போ ஸ்கின் ஒயிட்டனிங் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது குளுட்டத்தியோன தான் எல்லாருமே குறிப்பிடுறோம். குளுட்டத்தியோன்ங்கிற ப்ராடக்ட் தான் நம்ம வந்து ஸ்கின் ஒயிட்டனிங்காக யூஸ் பண்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, டேப்லெட் ஃபார்ம்ல இருக்கு. இன்ஜெக்ஷன் ஃபார்ம்லயும் இருக்கு. யூசுவலா பொதுவா மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த குளுட்டத்தியோன் எடுத்துட்டா அப்படியே நம்ம ரொம்ப வெள்ளையா மாறிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பான ஒரு கருத்து. அ ஒரு டோன் அதாவது நம்மளோட நார்மல் ஸ்கின் டோனே 1 ஆர் 2 டோன்ஸ் இன்கிரீஸ் ஆகும். ஸ்கின் வந்து க்ளோயிங்கா தெரியும். நேச்சுரலாவே அந்த குளுட்டத்தியோன் எடுக்கும்போது அந்த ஸ்கின் வந்து க்ளோயிங்கா தெரியும். அதுக்காக போடலாமோ ஒழிய, ரொம்ப வெள்ளையா மாறிடலாம் குளுட்டத்தியோன் எடுத்து அப்படின்னு நினைக்கிறது தப்பு. ஓகே.